ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. பிக் பாஸ் வீட்டு உள்ள பட்டிமன்றம்ன்ற ஒரு டாஸ்க் வச்சிருக்காப்ல. அதுக்கு ஜட்ஜா யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம அரோரா அவர்களும் கம்பூர்தீரன் தான் வந்து ஜட்ஜா இருக்காங்க. ஆண்கள் தனியா பெண்கள் தனியா தான் இந்த பட்டிமன்றம் நடக்க போகுது. அதாவது இதோட டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுல கிச்சன் வேலைகளையும் பொறுப்புகளையும் வந்து யார் வந்து சிறப்பா பண்ணிருக்காங்க, ஆண்களா பெண்களா யார் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள வந்து வாதங்கள் வந்து மேற்கொள்ளப்படும். அந்த வாதங்களை வச்சுதான் ஜட்ஜி வந்து தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். பயங்கரமா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சபரி வந்து இந்த பக்கம் வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காப்ல, இந்த பக்கம் விஜய் பார்வதி பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் சபரி என்ன சொல்றாருன்னா, கோவக்காவை வந்து கழுவி போட மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி வந்து அந்த உருளைக்கிழங்க கழுவும் போது சிங்குள்ளே போட்டு அதை திரும்பி எடுத்து போட்டு சமைச்சவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் ஆண்கள் பண்ணதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு தரப்புல இருந்து ஒரு வாதத்தை சொல்றாப்புல. நெக்ஸ்ட் விஜய் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, மிச்சம் இருக்க சாப்பாடை கூட கூழா மாத்தி கொடுத்தது பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்ப சொல்றாங்க. பட் ஆனா தெரிஞ்ச வரைக்கும் ஆண்கள் தான் ஜெயிக்க போறாங்க. ஏன்னா விக்கல் சீக்கிரம் வந்து தரமா ஒரு பாயிண்ட் சொன்னாப்ல. அதாவது போன வாரம் ஃபுல்லா நம்ம போன வாரம்னு நினைக்கிறேன், நம்ம சாண்ட்ரா திவ்யா கணேஷ்லாம் வந்து அந்த ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாங்களே, அந்த மேட்டரை தூக்கி போட்டு இங்க அடிக்கிறாப்ல. அதாவது பிக் பாஸ் பேச்சை கேட்காம வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணாம ஜெயிலுக்கு போன வரலாறு இங்க யாருக்குமே கிடையாது அப்படின்ற மாதிரி, அதுவும் ஆண்கள் பக்கம் யாருமே அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு தரப்பு வாதத்தை எடுத்து வைக்கிறாப்ல. சோ அந்த இடத்துல வந்து நம்ம சாண்ட்ரா அவர்கள் எல்லாம் ஜூம் போறாங்க. சாண்ட்ரா என்னடா நம்ம வந்து எல்லாரும் நம்மள போட்டு அடிக்க போறாங்க தெரிஞ்சிச்சு. எப்படியும் பெண்கள் அணிக்கு அந்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல மக்களே. ஏன்னா பெண்கள் அணியில நிறைய பேர் வந்து தவறுகள் பண்ணிருக்காங்க. பட் அதே ஆண்கள் அணியில பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவ்வளவு பெரிய இஷ்யூலாம் வந்து கிரியேட் ஆயிருக்காது. சோ பெண்கள் அணி தான் அடிமேல் அடி வாங்கிட்டு இருக்காங்க. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆண்கள் அணி தான் ஜெயிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சோ இந்த டாஸ்க் பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. யாரு ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.